எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பிரிவா திருவடிகளை போற்றி. இளம் என்று வெகுதல் செய்யார், புலம் வென்ற புண்மையில் காட்சி அவர். ஐம்புலன்களையும் வென்ற குற்றமில்லாத அறிவை உடையவர்கள், யாம் வறுமை அடைந்தோம் என்று எண்ணியும் பிறரது பொருளை விரும்ப மாட்டார்கள். வள்ளுவர் பெருமானின் அறநெறிகளை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். தர்ம சாஸ்திரம். நம் பாரத தேசம் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக தர்மத்தை பல கோணங்களிலும் நின்று ஆராய்ந்து தார்மீகமான நல்ல முறைகளை தேர்ந்து அவற்றை நடைமுறைக்கு கொண்டு வந்து அதன் பயனாக மிகவும் பண்பட்ட தேசமாக புகழ் பெற்றுள்ளது நமது பாரத புண்ணிய பூமி. இந்த தார்மீக பண்பாடு வேதம் கண்ட மகரிஷிகள் தொடங்கி நமது காலத்தவர் வரை நடைமுறையில் உள்ளது. இந்த தார்மீக பண்பாட்டிற்கு வேதமே மூல நூலாகவும் அதுதான் வேதம்தான் அதுக்கு பிரதானமான ஒரு நூலாகும். அதனை ஒட்டி விளக்க நூல்களாக மனு, பராசரர், யக்ஞவல்கியர், சங்கரர், லிகிதர், வியாசர் முதலானோர்கள் எழுதப்பட்ட ஸ்மிருதிகளும் பிரமாண நூல்களாகும். அந்த வேதத்தை தொடர்ந்து அதன் விளக்கமாக நிறைய நூல்கள் வந்திருக்கின்றன. அவை அனைத்துமே நாம் வாழ்வதற்கான வழிகளை போதிக்கின்ற தர்ம சாஸ்திரங்கள் ஆகும். வேதத்தையும் ஸ்மிருதிகளையும் ஆதாரமாக கொண்டு தார்மீகமான வாழ்க்கை முறையை செப்பனிட்டு மனித சமுதாயத்தை கட்டுப்பாட்டிற்குள் அடக்கி நல்வழி காட்டிய ஆச்வலாயனர், ஆபஸ்தம்பர், போதாயனர் முதலிய மகரிஷிகள் தொகுத்து அளித்த தர்ம சூத்திரங்களும் கிருக்கிய ஸ்ரௌத்த சூத்திரங்களும் அடுத்து நிற்கின்ற பிரமாணமான நூல்களாகும். நம்ம தேசத்தோட நீங்க இதை பார்த்தீங்கன்னா நிறைய நூல்கள் இருக்கும். தர்மத்தை போதிக்கிற நூல் இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய, அதுதான் நம்ம தேசம் புண்ணிய பூமின்னு நம்ம சொல்றோம். நமது தேசம், உலகமே நமது தேசத்தை பின்பற்றுகின்றன. மேலும் நாம் இத்தகைய நூல்களில் காண்கின்ற முறைகளை விஷய வாரியாக விளக்கி எளிய முறையில் சந்தேகம் நீக்கும் அளவில் பல மகான்கள் தொகுத்துள்ளார்கள். நிறைய புஸ்தகம் விளக்க நூலாக நிறைய புஸ்தகங்கள் வந்திருக்கு. அவற்றினுள் தமிழ்நாட்டில் தஞ்சை ஜில்லாவில் உள்ள கன்றமாணிக்கம் என்னும் கிராமத்தில் 350 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த மாதூல கோத்திரத்தை சார்ந்த வைத்தியநாத தீட்சிதர் என்பவர் இயற்றிய ஸ்மிருதி முக்தாபலம் என்ற நூலே பெரும்பாலும் தமிழ்நாட்டில் பிரமாணமான நூலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாகும். இதை அடுத்து நமது காஞ்சி காமகோடி பீடாதிபதி சங்கராச்சாரிய காஞ்சி மகாபிரிவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் தமது உபதேசங்களில் தெய்வத்தின் குரல்னு சுவாமிகள் உபதேசம் பண்ண நூல் வந்திருக்கு இல்லையா, அந்த உபதேசங்களில் தர்மத்தின் பிரமாண நூல்கள், தர்ம அனுஷ்டானத்தின் அவசியம் என்ற விஷயங்கள் பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் கூறியுள்ளது அனைத்தையும் இங்கு நாம் இந்த நூலில் காண்பது மிகவும் அவசியமாகும். தெய்வத்தின் குரல் அந்த புத்தகம், அது ஒன்று நம்ம படித்தாலே பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள முடியும். மேலும் இந்த தர்ம சாஸ்திரங்கள் பற்றி நாளை நாம் கண்டோம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம்.